வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். அதாவது இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சந்திரன், சனி சேர்க்கை. அதாவது சந்திரன், சனி சேர்ந்து கேந்திரம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துலயோ, 7ஆம் இடத்துலயோ, 10ஆம் இடத்துலயோ, இல்ல 1ஆம் இடத்துலயோ இருந்தால், அதாவது 1வது கேந்திரத்தை விட 4வது கேந்திரம் பலம் வாய்ந்தது. 4ஆம் கேந்திரத்தை விட 7ஆம் கேந்திரம் பலம் வாய்ந்தது. 7ஆம் கேந்திரத்தை விட 10ஆம் கேந்திரம் பலம் வாய்ந்தது. இந்த வீடுகள்ல அ சந்திரனும், சனியும் சேர்ந்து இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு என்ன மாரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். இது நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, சாராவளி எனும் ஜோதிட நூல்ல வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? அதாவது லக்னம்னு சொல்லக்கூடிய 1ஆம் வீட்டில், முதல் வீட்ல சந்திரனும், சனியும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா, அந்த நபர் எப்படிப்பட்ட அ ஆளா இருப்பாருன்னா, சந்திரனும், சனியும் சேர்ந்து பலம் குறைந்து இருந்தால், அடிமை ஜீவனம் செய்பவராக இருப்பார். சரிங்களா? ஆ பிறரிடம் அ வாங்கக்கூடிய பணங்களை திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலையில் இருப்பார். சரிங்களா? சோம்பேறித்தனம், கஞ்சத்தனம், அதிகமா தூங்குறது, இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுபவராக இருப்பார். இதுவே சனியும், சந்திரனும் பலம் வாய்ந்து இருந்தால், நான் சொன்ன இந்த பலன்கள்லாம் மாறுபட்டு காணப்படும். சரிங்களா? எப்படி இருப்பார்ன்னா, பலம் வாய்ந்து சுபர்களின் தொடர்பு பெறும்பொழுது, சந்திரனும், சனியும் சேர்ந்திருக்கும்போது, அவர் வந்துட்டு சொந்த தொழில்ல இருப்பார். 10 பேர வச்சு வேலை வாங்குற இடத்துல இருப்பார். சரிங்களா? அ நல்ல நல்ல மனிதரா இருப்பார். குரூர புத்தியெல்லாம் இல்லாம. சரிங்களா? அ அளவா தூங்கி, அளவா எந்திரிச்சு, ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பார். சனி பாவத்துவம் அடைந்தால் சோம்பேறியா இருப்பார். பாவத்துவம் அடையாமல் சுவர்களின் தொடர்பு இருந்துச்சுன்னா, அவர்கள் வந்து ஃபேன்டாஸ்டிக்கான மனிதரா, அதாவது இந்த சனினா மக்கள் கூட்டம். இந்த மக்களுக்கு ஒரு அ வே மக்களிடம் இருந்து போராடக்கூடிய ஒரு நபரா வந்து, அதாவது எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதரா இவர் வந்து இருப்பார். அதாவது முதல் வீட்டில் சந்திரனும், சனியும் சேர்க்கை பெற்றிருந்தார். சரிங்களா? அதேபோல சந்திரன், சனியும் சேர்ந்து 4ஆம் வீட்டில் 4ஆம் வீட்டில் இருந்தால், அவர்களுக்கு என்ன மாரியான பலன் கிடைக்கும்னு இப்ப பார்ப்போம். சரிங்களா? சந்திரனும், சனியும் சேர்ந்து 4ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது, அந்த நபர் நீர்நிலையில் இருக்கக்கூடியவரா இருப்பார். கடல் பக்கத்துல இருக்கக்கூடிய நபரா இருப்பார். கப்பல் போக்குவரத்து சார்ந்த தொழில்கள்ல இருப்பார். இல்லன்னா டிராவல் சம்பந்தப்பட்ட போக்குவரத்துல இருப்பார். மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய தொழில்கள்ல இருப்பார். இல்லன்னா கப்பல்ல இன்ஜின் அதான் சொல்லுவாங்கல்ல, அந்த காமெடியில சொல்லுவாங்கல்ல, இன்ஜின் நின்னு போச்சுன்னா இறங்கி தள்ளணும். அந்த மாரி இன்ஜின் எதுவும் ஃபால்ட்ன்னா இறங்கி போய் செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பார். சரிங்களா? கப்பல்ல வேலை செய்யக்கூடிய நபரா இருப்பார். அ அ எப் அதாவது கடல் சார்ந்த இடங்களில் தன்னுடைய வாழ்வாதாரத்தை துவக்குவர் மனிதராக இருப்பார். சந்திரனும், சனியும் சேர்ந்து இருந்துச்சுன்னா. சந்திரனும், சனியும் சேர்ந்து அ நல்ல பலமா இருக்கும்போது, ரொம்ப பலமா இருக்கும்போது, சமூகத்தில் சிறந்த நபரா இருப்பார். மக்கள் அன்பை பெற்றவராக இருப்பார். சரிங்களா? இடம் விட்டு இடம் மாறி இருப்பார். தாயார் குடும்பம்லருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பார். இந்த மாரியான விஷயங்கள் அவருக்கு ஈடுபடும். சரிங்களா? அதேபோல சந்திரனும், சனியும் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்தில இருக்கும்போது, அ அவர் இருக்கிற ஊர்லயோ, இல்ல அவர் பிறந்த ஊர்லயோ, அவர் வந்து நல்ல புகழுடன் விளங்கக்கூடிய ஒரு நபரா இருப்பார். அரசு மரியாதை செலுத்தக்கூடிய இடத்துல இருப்பார். சரிங்களா? நன்மதிப்புகள் மக்களிடம் பெற்ற நபரா இருப்பார். திருமண வாழ்க்கை மற்றும் முன்ன பின்ன இருக்கும். அதாவது மனைவியிடமிருந்து சுகங்கள் கிடைக்காமல் அடுத்த நபரிடம் தேடக்கூடிய ஒரு பழக்கத்தில் இருப்பார். சரிங்களா? அதாவது மனைவிகிட்ட இருந்து அந்த மகிழ்ச்சிங்கிறது கிடைக்காது. சரிங்களா? உணவு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல சண்டை வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதேபோல சந்திரன், சனியும் சேர்ந்து
10வது வீட்டில் இருந்தால் அவர் வந்து கம்பீரமான நபரா இருப்பார். சரிங்களா? சாகச வீரராக இருப்பார். குதிரை சவாரி செய்யக்கூடிய ஒரு வீரராக இருப்பார். வல்லவருக்கெல்லாம் வல்லவராக இருப்பார். எதிரியை வெல்லும் நபராக இருப்பார். புகழ் பெற்றவராக இருப்பார். அரசாங்கத்திலயோ, இல்ல அரசியலிலயோ ஈடுபடக்கூடிய நபரா இருப்பார். பல பேரை தலைமை தாங்கும் உணர்வு பெற்றிருப்பார். இல்ல ஒரு பெரிய கம்பெனில வச்சு நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருப்பார். தாயாரின் குணம் வந்துட்டு, இதுல கொஞ்சம் ம கொஞ்சம் நிறைந்த மனிதராக இருப்பார். ஏன்னா 4ஆம் இடம்ல 4ஆம் இடத்திற்கு 7வது கேந்திரம் இல்லையா? அப்ப தாயாரின் குணம் அப்படியே இங்க பிரதிபலிக்கும் நபராகவும் இருப்பார். இந்த சனியும் அ சந்திரனும் 10ஆம் இடத்துல இருக்கும்போது தாயாருக்கு லைட்டா அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? அ ச கொஞ்சம் சோம்பேறியா இருக்க வைக்கும். அவங்களுக்கு அங்க சுபர்களின் தொடர்பு கிடைச்சுச்சுன்னா, அது வேற லெவல்ல இருக்கும். அதாவது சந்திரனும், சனியும் 1, 4, 7, 10 இந்த இடங்களில் இருந்தா என்ன பலன்னு இப்ப நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு, இப்ப பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்லனாலும் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நன்றி நேயர்களே.